ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நான் ஃபெதர் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஸ்டிச்சஸ் கொடுக்க போகிறேன். இது பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஒரு ட்ரெண்டியான டிசைன் கூட. இதுக்கு வந்து நம்ம ட்ரேசிங்லாம் ரெடி பண்ண வேணாம். சிம்பிளாக ஒரு சார்ட் பேப்பரில் ஹாஃப் சர்க்கிளில் நான் மார்க் பண்ணி எடுத்துகிட்டு அதை வச்சு நான் உங்களுக்கு இதை வந்து டிசைன் மேக் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த ஆஃப் சர்க்கிளோட ஷேப்பு, அதாவது சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை மாதிரி எடுத்துக்கோங்க. நான் 2x2, அது ஸ்கொயராக 2 இன்ச்சஸ் எடுத்துகிட்டு அதை வந்து சர்க்கிளாக மேக் பண்ணி அதை ஹாஃப் சர்க்கிளாக எடுத்திருக்கேன். எப்போவுமே டிசைன் பண்ணும்போது நம்மளுக்கு டாப்பில் இருந்து நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா தான், ட்ரா பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக வரும். பாருங்கள், அந்த நம்ம ஸ்லீவ் போர்ஷனோட டாப் போர்ஷன் அந்த சென்டரை வந்து மார்க் பண்ணிவிட்டு, இந்த சார்ட் பேப்பரோடையும் சென்டரை மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வரைஞ்சிட்டு சென்டராக நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துகிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் அப்படியே நான் ட்ரா பண்ணுறதை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ ஃபஸ்ட் லைன் நம்ம ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் செகண்ட் ரோவில் எப்படி பண்ணோம்னா, இந்த ஃபஸ்ட்டு 2 ஆஃப் சர்க்கிளுக்கு நடுவை சென்டராக இன்னொரு சர்க்கிள் வர மாதிரி நம்ம ட்ரா பண்ணி எடுத்துக்கணும். இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஒரு 5 இன்ச்சஸ்க்கு தான் வந்து இந்த டிசைனை நான் வந்து ரெடி பண்ண போகிறேன். அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதே மாதிரி நான் 5 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு காட்டுறேன். கரெக்டாக சென்டரை மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா, சென்டரில் வச்சு நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா ஈஸியாகவே வரும். இதுக்கடுத்து இன்னும் ஒரு லைன் மட்டும் கொடுத்துட்டு நான் இதை முடிச்சுக்க போகிறேன். இது எனக்கு ஒரு 5 இன்ச்சஸ்க்கு மேலேயே வந்துடும். இதே வந்து நீங்கள் பேப்பரில் ட்ரா பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் ட்ரேஸ் பண்ணாலுமே இன்னும் நீட்டாகவே இருக்கும். இப்போ அடுத்து நம்ம இதில் என்னென்ன ஸ்டிச்சஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். இது டோட்டல் ஹைட்டு பார்த்திங்கன்னா 5 இன்ச்சஸ் தான். அது ஹாஃப் ஸ்லீவு. இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுமே எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா, பாட்டம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, மேலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி நம்மளுக்கு கீழே வரணும். ஃபஸ்ட்டு அந்த இதில் வந்து நான் சுகர் பீடில் ஒரு லைன் கொடுத்துக்கலாம். அந்த சர்க்கிளை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணி ஸ்டிச்சஸ் கொடுத்துருங்க. சுகர் பீடில் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸு ஸ்டோன் செயின் எடுத்திருக்கேன். அந்த ஸ்டோன் செயினை வந்து நம்ம மெஷர் பண்ணி அந்த சர்க்கிளுக்கு மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். க்ளூ போட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் ஸ்டிச்சஸ் தான் கொடுக்க போகிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு லைனாக முடிச்சுட்டு தான் நம்ம கீழே வரணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு பெர்ஃபெக்டாக வரும். இதை பாருங்கள், ஸ்டிச்சஸ் கொடுத்து நானும் இந்த ஸ்டோன் செயினை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஸ்டோன் செயினுக்கு பதிலாக நீங்கள் 3mm பீடு இல்லை பேர்ல் பீடு அந்த மாதிரி என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம், உங்களோட ஆப்ஷன் தான். நம்ம ஸ்டோன் செயின் கொடுக்கும்போது ப்ளவுஸ் இன்னும் கிராண்டாக கிடைக்கும் நம்மளுக்கு.
நான் இதில் ஒயிட் கலர் ஸ்டோன் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கோல்ட் கலர் ஸ்டோன் கூட எடுத்து நம்ம ஸ்டிச்சஸ் கொடுக்கலாம். இது கொடுத்துட்டு இதுக்கு அடுத்து ஒரு லைன் வந்து சுகர் பீட் கொடுத்து கவர் பண்ணணும். அடுத்து ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்து இந்த டிசைனை வந்து நம்ம முடிச்சிடலாம். இதே மாதிரி தான் நம்ம வந்து எல்லாமே பண்ணணும். போது உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ இந்த சென்டராக உள்ள போர்ஷனை நம்ம எப்படி டிசைன் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ராப் ஷேப்பு கோல்ட் கலர் குந்தன் ஸ்டோன் எடுத்து முதல்ல பேஸ்ட் பண்ணிடுங்க. பாருங்கள், அதை சுற்றி ஒரு லைன் சுகர் பீட் கொடுக்க போகிறோம். அந்த ஷேப்பு அண்டு அதுக்கப்புறம் ஒரு நூல் அளவு அந்த அளவுக்கு நம்ம கேப் விட்டுட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ஸ்டோனை பேஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து பென்சிலை யூஸ் பண்ணி இந்த ஸ்டோனை சுற்றி ஒரு லைனு அண்ட் கீழே வந்து ஒரு லைன் இதை வந்து நம்ம ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம சில்க் த்ரெட்டில் ஸ்டிச்சஸ் கொடுக்கும்போது நம்மளுக்கு யூனிஃபார்மாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், எந்த அளவுக்கு நம்மளுக்கு லென்த்து தேவையோ அங்கே மட்டும் ஒரு சின்ன லைன் ட்ரா பண்ணிட்டிங்கன்னா நம்மளுக்கு எல்லா ஸ்டிச்சஸையும் ஈக்குவலாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்குங்கிறதுக்காக இது சென்டராகவும் மார்க் பண்ணிக்கோங்க. சென்டராக மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச்சை வந்து சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சென்டர்லேருந்து லெஃப்ட் சைட் அண்டு ரைட் சைட் போனீங்கன்னா தான் உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். பாருங்கள், அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் இல்லை, இதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும். இதுக்கு பேர் ஃபெதர் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரஃப் கிளாத்தில் போட்டு பழகிட்டு மெயின் கிளாத்தில் போடுங்க. இதே மாதிரி லெஃப்ட் சைடு முடிச்சுட்டு ரைட் சைடு முடிச்சுட்டு அதுக்கடுத்து இந்த ஸ்டோனை சுற்றி ஒரு லைன் நம்ம வந்து பீட் ஒர்க் பண்ண போகிறோம். பாருங்கள், அடுத்து ரைட் சைடில்
நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் ஆஃபாக பிரிச்சுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். லெஃப்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி ரைட்டில் முடிக்கிறவங்களும் முடிக்கலாம். ஆனால் வந்து கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு அவ்வளோ வராது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி முடிச்சுட்டு அடுத்து நம்ம பீட் ஒர்க் தான் பண்ணணும். சில்க் த்ரெட்டை வந்து கொஞ்சம் நார்மலாக புல் பண்ணக்கூடாது, ரொம்ப புல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன். பட் இந்த ஸ்டிச்சுக்கு கொஞ்சம் புல் பண்ணிங்கன்னா தான் அது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம கிளாத்தை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் வந்து அப்படியே தூக்கிட்டு நிற்கும். ஸோ கொஞ்சம் இதை கொஞ்சம் இழுத்து ஸ்டிச்சஸ் கொடுங்க. ஃபெதர் ஸ்டிச் மட்டும் நல்லா இழுத்து நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். இப்போ நாட் போட்டு எடுத்துகிட்டு பாருங்கள், பீட் ஒர்க் பண்ணலாம். அடுத்து இந்த ஸ்டோனை சுற்றி ஒரு லைன் வந்து நம்ம சுகர் பீட் மட்டும் கொடுத்துக்கலாம். இந்த சுகர் பீடை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு நம்ம வந்து அடுத்து த்ரெட் ஒர்க் கூட பண்ணலாம். பட் அப்படி கொடுக்கும்போது எப்படியுமே த்ரெட் ஒர்க் பண்ணி முடிக்கும்போது நம்மளுக்கு சென்டரில் வந்து ஹோல் வந்திருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு த்ரெட் ஒர்க் முடித்து அந்த ஹோலில் நம்ம சுகர் பீட் கொடுக்கும்போது அந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள், எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா. ஃபஸ்ட்டு த்ரெட் ஒர்க் பண்ணிவிட்டு இது கொடுக்க கம்ஃபர்டபுளாக இருக்கா, இல்லை பீட் ஒர்க் முடிச்சுட்டு இது த்ரெட் ஒர்க் கொடுக்கவான்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம் நீங்கள் என்ன கேர்ஃபுல்லாக பண்ணணுன்னா, பீட் கொடுக்கும்போது நீங்கள் த்ரெட்டை பிடிச்சி இழுத்துடக்கூடாது. அது மட்டும் பார்த்துக்கோங்க. பாருங்கள், நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதே மாதிரி தான் எல்லாம். இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, 2 கலர் த்ரெட், அதாவது ப்ளவுஸ் கலரில் செல்ஃப் கலர் த்ரெட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன், அண்டு சாரீ கலர் கான்ட்ராஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான் மொத்தமாகவே. இதில் இந்த சர்க்கிளில் வந்து எண்டில் மட்டும் ஒரு 4 mm பீட் சுகர் பீட் கொடுத்து அதை கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸ்டிச்சஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் இன்னும் கூட ஃபில்லிங்காக இருக்குங்கிறதுக்காக அந்த ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கேன். இந்த டிசைன் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு டிசைனில் நம்ம பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.